தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையானது புனித கன்னிமரியாவின் மாசற்ற திரு இருதய விழாவை கொண்டாடுகின்றது. அன்னை மரியாள் அனைத்தையும் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்திப்பவராக வாழ்ந்தார். இன்றைய காலச்சூழலிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிறரை புண்படுத்தக்கூடியவர்களாக, பிறருடைய இதயங்களை காயப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் குடும்பங்களிலும் பல்வேறு இடங்களிலும் நாம் கனத்த இதயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இத்தகைய சூழலில் நம்முடைய இதயங்களை இறைவன் பாதத்தில் ஒப்படைத்து நாமும் அன்னையைப் போல வெளிப்படையான உண்மையான வாழ்க்கை வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் இத்திருப்பலியிலே பிறருக்கு எதிராக செய்த குற்றங்குறைகளெல்லாம் எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாவின் இதயத்தில் தூய ஆவியாருக்கு ஏற்றதொரு உறைவிடத்தை ஏற்பாடு செய்தீரே. அதனால் அதே கன்னையின் பரிந்துரையால் நாங்கள் உமது மாட்சியின் கோவிலாக விளங்கும் தகுதி பெற இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். என் மக்களின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உங்கள் பதில். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. 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 ஆண்டவரின் ஆற்றல் உயர்கின்றது. என் வாயின் எதிரிகளே பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீரளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். ஆண்டவரே முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வெளியூரின் வில்கள் உடைப்படுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றன. நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்குணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தாருள்ளாகின்றனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்களை பெற்றவளோ தனியாளாகின்றாள். ஆண்டவரே முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கின்றார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். ஆண்டவரே முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதி நின்று அவர் இலைகளை உயர்த்துகின்றார். குப்பை நின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். ஆண்டவரே முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். Alleluia, alleluia, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 27 35 வரை.
அக்காலத்தில் ஆவியின் தூண்டுதலால் கோவிலுக்கு சிமியோன் வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உமடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலருக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ, இக்குழந்தை இஸ்ரேல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையானது தூய மரியன்னையின் மாசற்ற திரு இருதய விழாவை கொண்டாடுகின்றது. இந்த அன்னையின் இதயம் என்பது மாசுவரும் மறுவற்றதாக இருக்கின்றது. இந்த தூய்மையான இதயம் அனைவரையும் அனைத்திற்காகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கின்றது. ஏனென்றால் அந்த சிறுமி மரியாள் அந்த வானதூதரின் வருகையை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவர் தருகின்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அந்த வார்த்தைக்கு இருக்கின்ற உண்மையை புரிந்து கொள்கின்றார். இப்படியாக அதற்கு முழு முதல் சாட்சியாக அதை வாழ்ந்து காட்டுகின்ற அன்னையாகத்தான் இருக்கின்றாள் நம் அன்னை. இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியை வாசிக்கின்ற போது அதிலே உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சிமியோன் சொல்லுவதாக அமைகின்றது. இந்த ஒரு வார்த்தையை நாம் பலமுறை வாசித்திருப்போம், பலமுறை வாசிக்க கேட்டிருப்போம். ஆனால் இது எத்தகைய மாற்றத்தை நம்மில் ஏற்படுத்தியிருக்கின்றது என்றால் இன்று ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. ஏனென்றால் இன்று பல நேரங்களில் உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சிமியோன் சொன்ன வார்த்தைகள் இன்று அன்னையின் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கின்றதோ என்று எண்ண தோணுகின்றது. ஏனென்றால் அன்னை அனைவருக்கும் தாயாக, அனைவருக்கும் ஒளியாக, வழியாக, மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த பாதையிலே துணிந்து செல்லக்கூடியவளாக இருந்திருக்கின்றாள். அந்த மீட்பின் பாதையை இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் அன்னை மரியாவை பற்றிய எத்தனையோ வகையான கேளிக்கையான பேச்சுகள் என்று பல பக்கங்களிலிருந்து பல வாள்களாக அவருடைய உள்ளத்தை துளைத்து கொண்டு தான் இருக்கின்றது. ஒரு முறை ஒரு பாஸ்டர், மெத்தடிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சபையினுடைய பாஸ்டர் இந்த ஒரு வாசகத்தை வாசிக்கின்ற போது அவருக்கு தோன்றுகிறது, நானும் அன்னை மரியாவை ஒரு வாளால் ஊடுருவி கொண்டிருக்கின்றேன் என்று. அவர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய அந்த ஆலயத்திலே சென்று அவர் அன்னை மரியாவை பற்றி போதிக்க ஆரம்பிக்கின்றார். தன்னுடைய போதனை முழுவதுமாக அன்னை மரியாவை பற்றியாகவே இருக்கின்றது. ஆனால் அங்கிருந்தவர்கள் அனைவரும் முகம் சுளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் இந்த ஒரு பாதிரியார் இப்படி அன்னை மரியாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார் என்று அவரை பற்றி பெரிய அவர்களை தாண்டி இருக்கிற அதிகாரிகளிடம் சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்களும் இவரை இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று அவர்களை அனுப்புகின்ற போது மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அன்னை மரியாவை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கின்றார். அப்போதான் அவரை பற்றி அவரிடம் கேட்கின்ற போது அவர் சொல்லுகின்றார், உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சொன்ன அந்த சிமியோன் வாக்கு நிறைவேறி கொண்டுதான் இருக்கின்றது. நானும் அதில் ஒருவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் கூறுகின்றார். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரியே,
இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்னை மரியாவை போல வாழ வேண்டும். அவருடைய தியாகத்தை புரிந்து நாம் வாழ வேண்டும். ஆவியின் தூண்டுதலால் நாம் பெற்றவர்களாக வாழுகின்ற போது அன்னை மரியாவினுடைய அந்த வியாகுலங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்று வாழ முடியும். இன்று நாம் துன்பங்கள் எல்லாம் கண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நான் மகிழ்ச்சியை மட்டும் அடைய வேண்டும் என்று நாம் நாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் துன்பங்கள் மத்தியில் வாழ்ந்திருக்கின்றார். தன்னுடைய மகன் சிலுவை சுமந்து செல்லுகின்ற போது அதில் வெறும் ஒரு நடக்கக்கூடியவராக மட்டுமில்லாமல் அங்கே துணையாக இயேசுவுக்கு அந்த காயங்களில் வழிகின்ற இரத்தங்களை எல்லாம் பார்த்து அந்த வேளையிலும் அன்னை மரியாள் அவரோடு பயணிக்கக்கூடியவராக ஆறுதலாக இருக்கின்றார். எனவே அவளுடைய அந்த இதயமானது அந்த நேரத்திலே கனத்து போயிருந்திருந்தாலும் ஆனால் அதன் மூலமாக இயேசுவின் பாதையை செம்மையாக்குகின்றாள். இன்று நீங்களும் நானும் அத்தகைய இதயம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். பிறருடைய துன்பங்களில் அவர்களுக்கு துணையாக நாம் வாழ வேண்டும். பிறருடைய துன்பங்களை நாம் சுமந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆம், அன்று இயேசு சிலுவை மட்டும் சுமந்தார். ஆனால் அன்னை மரியாள் இயேசுவையும் சுமந்தவளாக அந்த கல்வாரி மலையை நோக்கி பயணிக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் பிறரின் துன்பங்களில் துணையாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்தவர்களாக அன்னை மரியாவின் அந்த தூய்மையான உள்ளத்திற்காக, அந்த இதயத்திற்காக நாம் நன்றி கூறுவோம். அன்னை மரியாள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆண்டவரே, அனைத்து இறைவானை வாழ்த்து பிரிவராக எனிலும் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தில் விளையும் மனித உழைப்பின் பயணமாக இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பிள்ளை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உன் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவின் நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும்,
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கும் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராகிருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்:
விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிமுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் அருளும் உறவின் வாழ்த்துக்களை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எண்ணத்தில் நல்ல, நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். பூமியில்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவாழ் மகிழ்ச்சியும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தூய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பின் சாட்சியாக சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.